الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் எவர் அல்லாஹுவின் பக்கம் அழைத்தாரோ, நற்செயல் புரிந்தாரோ, மேலும் நான் முஸ்லிம், இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவன் என்று கூறினாரோ, அவரை விட அழகிய வார்த்தை கூறுபவர் யார் இருக்கிறார்? நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராய் ஆகிவிடுவதை காண்பீர். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களை, சூரத் ஹாமீம் சஜ்தா எனப்படும் 41வது அத்தியாயத்தின் 33 மற்றும் 34 ஆகிய 2 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களில் எத்தகைய பாடங்களையும் படிப்பினைகளையும் உள்ளடக்கி இவற்றை இறக்கியுள்ளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. இந்த 2 வசனங்களும் முக்கியமான 2 செய்திகளை குறிப்பிடுகின்றன. முதல் வசனத்திலே முன்மாதிரி முஸ்லிமுக்கான அடையாளம் சொல்லப்படுகிறது. 2வது வசனத்திலே வழிமுறை குறித்து, முஸ்லிமுக்கே உரிய வழிமுறையை குறித்து விளக்கப்படுகிறது. வமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவனை விட, வஅமில சாலிஹன், மேலும் நற்செயல்களையும் புரிந்து கொண்டு, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், மேலும் நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் வேறு யார் என்கிற கேள்வியை அல்லாஹ் எழுப்புகிறான். வார்த்தைகளிலேயே மிக அழகான வார்த்தை நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லுவதல்ல, நானும் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதும் கூட அல்ல, முஸ்லிம்களில் நிச்சயம் நானும் ஒருவன் என்று சொல்வதும் கூட இல்லை, முஸ்லிம் சமுதாயத்தில் நானும் ஒரு உறுப்பினன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் தான் அடுத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துபவராக இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாத்தை முழுமையாக, உண்மையாக, தூய்மையாக பின்பற்ற வேண்டும். முதல் விஷயம், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மனிதன் மீது என்னென்ன கடமைகளை சுமத்துகிறதோ அவற்றை செய்ய வேண்டும். அந்த கடமைகளை செய்யாமல் ஒரு ஆள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஒருவர் முஸ்லிம் என்று சொல்லப்படுவதற்கும் அடையாளப்படுத்தப்படுவதற்கும்
ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் போதுமானது, முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருந்தால் போதுமானது, அவர் முஸ்லீம் என்று சொல்லப்படுவார். ஆனால் உண்மையில் இஸ்லாத்தில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கிறனாலேயே ஒரு ஆளை முஸ்லீம் என்று சொல்லிவிட முடியாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஒருவர் முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறாரு, ஆனால் அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலை அல்லது இஸ்லாம் அவர் மீது சுமத்துகிற கடமைகளை நிறைவேற்றலை, அவர் இந்த உலகத்தில் வேணால் தன்னை முஸ்லீம் என்று சொல்லலாம், அல்லாஹ்ட்ட முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. உதாரணமாக இந்த தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் தொழுகிறாரோ அவர்தான் முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தொழாதவன் முஸ்லிமே அல்ல என்று சொல்லவில்லை, அதையும் தாண்டி அவன் காஃபிர் என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல் ஃபர்கு பைனல் முஸ்லிமி வல் காஃபிரி அஸ்ஸலாத். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் இடையில் பிரித்து காட்டுகிற அளவுகோல் தொழுகை என்று சொன்னார்கள். அப்போ தொழுதா அவன் முஸ்லீம், தொழவில்லை என்று சொன்னால் அவன் காஃபிர். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க என்பதற்கும் கூட நமக்கு விளக்கம் பிடிபடுகிறது. ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய முஸ்லீம்களுடைய சில அடையாளங்களை பின்பற்றலாம். அந்த அடையாளங்களை முஸ்லீம் அல்லாதவர்களும் பின்பற்ற முடியும். உதாரணமாக தொப்பி, தாடி, தலைப்பாகை, ஜுப்பா அல்லது பெண்களினுடைய பர்தா, இதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் முஸ்லீம்கள் என்பதற்காக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள். முஸ்லீம்னா தொப்பி போட்டிருக்கலாம், தாடி வச்சிருக்கலாம், ஜிப்பா அணிந்திருப்பார், அல்லது முஸ்லீம் பெண்கள் பர்தா அணிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வெளிப்படையான அடையாளங்கள், முஸ்லீம் என்கிற அடிப்படையில் கடைபிடிக்கப்படுகிற அடையாளம். இதை எல்லாமே முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட சில சமயத்தில் செய்யலாம். ராஜஸ்தானியர்கள் தலைப்பாகை கட்டுபவர்கள், சீக்கியர்கள் தலைப்பாகை கட்டுபவர்கள். இப்போ தலைப்பாகை கட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டி சீக்கியர்களை முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. தொப்பி போடக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், தாடி வைக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். பர்தா என்கிற வடிவத்தில் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகள் பர்தா அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி முஸ்லீம் என்கிற அடிப்படையில் யார் சில அடையாளங்களை கடைபிடிப்பார்களோ அந்த அடையாளங்களை முஸ்லீம் அல்லாதவர்களும் கடைபிடிக்கலாம். ஆனால் முஸ்லீம் என்கிற வகையில் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தொழுகையை மற்றவர்கள் தொழமாட்டார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு அடையாளங்களை சொல்லலை. முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில் பிரித்து காட்டுறதுக்கு வேறு அடையாளத்தை சொல்லாமல் தொழுகையை சொன்னார்கள். இப்போ யார் தொழுகிறாரோ அவர் முஸ்லீம், தொழலைன்னா அவர் காஃபிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ முஸ்லீமுடைய அடையாளம் தொழுகை. அப்போது நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வதனாலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அழகிய வார்த்தை சொன்னவனும் ஆயிர மாட்டான். நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்பவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் வேறு யார்? அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் வார்த்தையிலேயே சிறந்த வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை, அல்லாஹ்வே அழகான வார்த்தை என்று சொல்லுகிறது நான் ஒரு முஸ்லீம். அப்போ இந்த நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிட்டானக்க பத்தாது, அந்த வார்த்தையவே அல்லாஹ்விடத்தில் அழகிய வார்த்தை ஆயிராது. தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்கிறதுக்கு இஸ்லாம் அந்தாள் மேலே சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகளை செய்யணும். உதாரணத்திற்கு தொழுகையை நாம் எடுத்து பார்த்தோம் ஒரு ஹதீஸின் அடிப்படையில். அதே மாதிரி இஸ்லாம் அவன் மீது தொழுகை அல்லாத வேறு சில கடமைகளையும் சுமத்தி இருக்கிறது. வழிபாடுகள் மட்டுமல்ல, வாழ்வியல் சம்பந்தமாகவும் சில வசதிகள். ரொம்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு 100% முஸ்லீமாக ஒரு மனுஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆள் தன்னை முழுமையான முஸ்லீம். இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளும் பொழுது கூட அறிமுகம் இல்லாத ஆட்கள் இடத்துல பழகிற பொழுது பேசுகிற பொழுது அவங்க கேட்பாங்க, ஒருத்தருக்கு ஆர் யூ ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்பாங்க. நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தானா? அப்போ அதை ஏதோ ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் அந்த வார்த்தை இப்படி கேட்குறாங்க. அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும்னாக்கா எதையோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். இப்போ இதே மாதிரி நம்மள்ட பார்த்து ஆர் யூ ட்ரூ முஸ்லீம், நீ ஒரு உண்மையான முஸ்லீமா
என்று கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கம்மியாக 4 விஷயம். இஸ்லாம் அவன் மீது சுமத்துகிற கடமைகளை 100% முஸ்லீமாக இருப்பதற்கு அடிப்படையில் 4 விஷயம் தேவைப்படும். ஒன்று, அகீதாத் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள். இஸ்லாம் சில கொள்கைகளை சொல்லுது. அந்த கொள்கைகளை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனைத்தான் முஸ்லீம் என்று சொல்ல முடியும். அல்லாஹ்வை குறித்த சில நம்பிக்கைகள், சில கொள்கைகள் இருக்கிறது. மலக்குமார்கள், வானவர்கள் என்று சொல்கிறான், அவர்களை குறித்த சில புரிதல்கள் வேண்டும். வேதங்கள், இறை தூதர்கள், உலகில் நடைபெறுகிற நன்மை தீமை காரியங்களை பற்றிய சில விளக்கங்கள், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படும் என்கிற சில கொள்கைகளை இஸ்லாம் முன்வைக்குதா இல்லையா? இஸ்லாத்தின் ஈமான் காரியங்கள் என்று எளிமையாக சொல்லுவார்கள். இந்த ஈமான் காரியங்களை, அதற்குள்ளே அடங்கியிருக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தர்க்க ரீதியாக ஒரு மனுஷன் புரிஞ்சு நம்பிக்கை கொள்ளணும். இப்படி நம்பிக்கை கொண்டால் அவன் 25% முஸ்லீமாக இருப்பான். 25% முஸ்லீம் தான் கொள்கைகளை தெரிந்து கொண்டால். அதற்கப்புறம் இஸ்லாம் அவன் மீது அகீதாத் என்பதை தாண்டி இபாதாத் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளை சுமத்துகிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு மாதிரியான வழிபாடுகள், இதுக்கு பேர் இபாதாத். அப்போ அகீதாத் என்று சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அந்த இபாதாத்துகளையும் செய்யணும். அதை முழுமையாக செய்கிற பொழுது அவன் 50% முஸ்லீமாக கருதப்படுவான். 50% ஆஃப் முஸ்லீம். 100% முஸ்லீம் ஆகலை. ஆனால் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் தொழுதுட்டாலே பெரிய முஸ்லீம் என்று தான் அடையாளப்படுத்தப்படுது. இல்லை, தொழுக மாதிரி வேறு இபாதத்தும் இருக்குது. ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தில் முழுமையான இபாதத்தை நிறைவேற்றவங்களும் இல்லை. தொழக்கூடியவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதியில் இருப்பாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. சில பேர்கள் ஜக்காத்து கூட கொடுத்துருவாங்க, ஆனால் பள்ளிக்கு வர மாட்டாங்க. நிறைய பேர் வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்யலை, செய்யாமலே இருக்கிறாங்க. வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கக்கூடியவர்கள் மீது தான் ஜக்காத்து ஹஜ்ஜு கடமை. ஆனால் அப்படி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களும் செய்யலை, இப்போ இபாதத்தை முழுமையாக நிறைவேற்றலை. அப்படியானால் அவர்கள் 50% முஸ்லீம் கூட ஆகலைன்னு அர்த்தம். இது 2வது பகுதி. 3வது பகுதி இந்த இபாதத்துகளை செய்கிறது மட்டுமல்ல, முஆமலாத் என்று அடுத்த கட்டத்தை பணிகளை பற்றி சொல்லுகிறது, கடமைகளை பற்றி சொல்லுகிறது. முஆமலாத்னா என்னன்னா டீலிங்ஸ், மக்கள் தொடர்பு, மனிதர்களோடு பழகுகிற பொழுது, ஈடுபடுகிற பொழுது, ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி இஸ்லாம் நிறைய சொல்லியிருக்குது. கொடுக்கல் வாங்கல், அரசியல், வியாபாரம், செலவு செய்கிறது என்று எத்தனையோ துறைகள் இருக்குது. அத்துணை துறைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்குது, எப்படி செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி. அதையெல்லாம் முழுசாக கடைபிடிக்கிற பொழுது தான் ஒருவர் 75% முஸ்லீம் ஆகிறார். அப்போது அவர் முழுமா முஸ்லீம் ஆகலை. இதற்கு அடுத்தபடியாக இஜ்திமாஇயத் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்போடு இணைந்திருத்தல். நிறைய பேர் இன்றைக்கி இயக்க வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை. ஒரு ஜமாத்தில் இணைந்து செயல்பட வேண்டும், இஸ்லாமிய இயக்கத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் ஒருவன் மீது சுமத்துகிறது, கடமை சுமத்துகிறது. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் இந்த அமைப்புகள் மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக எனக்கு அமைப்பும் வேண்டாம், கட்சியும் வேண்டாம், கொடியும் வேண்டான்னு சொல்லி என் கபருக்கு நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இபாதத்தை செஞ்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. பத்தாது, ஒரு இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயமாக சொல்லுகிறது. அது இஜ்திமாஇயத் என்கிற கடமை. அதை குறித்து தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என் மேலே 5 விஷயத்தை கடமையாக்குனா அதை உங்களுக்கு கடமையாக்குகிறேன். ஆமுருக்கும் பி ஹம்சின், நான் உங்களுக்கு 5 விஷயத்தை கட்டளையிடுகிறேன். அல்லாஹு அமரணி பிகின்ன, அல்லாஹ் அந்த விஷயத்தை எனக்கு கட்டளையிட்டான். அப்போ அல்லாஹ் எனக்கு என்ன விஷயத்தை கட்டளையிட்டானோ அதைத்தான் உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன்னு சொல்லிட்டு அல் ஜமாத், கூட்டமைப்போடு இணைந்திருக்க வேண்டும். தனித்து செயல்படுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஜமாத்தோடு இணைஞ்சிருக்கும். அசம், அந்த கூட்டமைப்பின் தலைவரனுடைய பேச்சை கேட்கணும். கூட்டமைப்பு என்று அல் ஜமாத் என்று சொன்னோன்னே இப்போ நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்துகளையோ அல்லது குறிப்பிட்ட சில அமைப்புகளையோ கற்பனை செஞ்சு கொள்ளக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கிறதுக்கு அளவுகோல் வேறு இருக்குது.
அந்த அளவுகோலுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கம் எதுவோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இருக்கணும். அது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடியது. அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய சொல்லை கேட்கணும். அஸ்ஸம். ரெண்டாவது விஷயம் 5-2 வத்தாத், அந்த தலைவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். இத்தாத்துன்னு சொல்லுவாங்க, தலைவருக்கு கீழ்ப்படியணும். 3வது. 4வது வல் ஹிஜ்ரத், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பயணம் செல்ல வேண்டும். தீனுக்காக வேண்டி பயணம் போகிறது. எத்தனையோ பயணங்களை நாம் வாழ்க்கையில் மேற்கொள்கிறோம். வியாபார பயணங்கள், உல்லாச பயணங்கள், சுற்றுலாக்கள், அல்லது திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கான பயணங்கள் என்று பல பயணங்களை போகிறோம். இறை மார்க்கத்திற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி பயணம் போகணும், ஹிஜ்ரத் பண்ணணும். கடைசியாக வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் கடுமையான போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும், முயற்சிகளை செய்யணும். இந்த 5 விஷயம் முஸ்லிமின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டமைப்பு இயக்கத்தை பற்றியெல்லாம் சொல்லுகிற பொழுது, மன் ஹரஜ மினல் ஜமாத்தி கீத ஷிப்ரின், யார் ஒருவர் இஸ்லாமிய இயக்கத்தை விட்டு, கூட்டமைப்பை விட்டு, ஜமாத்தை விட்டு ஜான் அளவுக்கு விலகி நிற்கிறானோ, ஒரு இயக்கத்தை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஒரு ஜான் அளவுக்கு விலகி நிற்கிறானோ, கருத்து வேறுபாடு அல்லது பிடிக்கலை அல்லது அதை பற்றி ஐடியா இல்லை, தெரியலை, இஸ்லாமிய இயக்கத்தை விட்டு ஒரு ஜான் அளவு விலகி நின்றாலும் ஃபகத் ஹலஅ ரிப்கத்தல் இஸ்லாம அன் உனகிஹி, அவன் இஸ்லாத்தினுடைய ஐடி கார்டை தன்னுடைய கழுத்திலிருந்து தூக்கி வீசிட்டான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஐடி கார்டு உலகத்தில் கொடுப்பாங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவன் சொன்னால் அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அது ஸ்டாண்டர்டை குறிப்பிடக்கூடிய விஷயம். இவன் இந்த ஸ்கூலினுடைய ஸ்டூடெண்ட்டு தான், இவன் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாஃபு தான் என்று அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் அந்த நிறுவனத்துக்குள்ளே விடுவாங்க, ஸ்கூலுக்குள்ளே விடுவாங்க, இல்லைன்னா விடமாட்டாங்க. ஐடி கார்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு புரியுது. அது மாதிரி இஸ்லாத்தில் நான் இருக்கிறேன், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம்கள் ஒருவன் என்று ஒருவன் சொல்லணும்னாக்கா அவனுக்கு ஐடி கார்டு வேணும். அந்த ஐடி கார்டு என்னது? ஜமாத்தில் இருக்கிறது, இயக்கத்தில் இருக்கிறது. அப்போ ஃபகத் வமன் ஹரஜ மினல் ஜமாஅத் கீத ஷிப்ரின், யார் ஒருவன் இஸ்லாமிய இயக்கத்தை விட்டு ஒரு ஜான் அளவு விலகி நிற்கிறானோ, ஃபகத் ஹலஅ ரிப்கத்தல் இஸ்லாம அன் உனகிஹி, அவன் தன்னுடைய அடையாளத்தை, இஸ்லாமிய அடையாளத்தை கழுத்திலிருந்து கழற்றி விட்டான். இல்லா யுராஜா, மீண்டும் அந்த இயக்கத்திற்குள் திரும்ப வந்தாலே தவிர என்று சொல்லிவிட்டு, வமன் தஆ பிதஅவல் ஜாஹிலியா, யார் ஜாஹிலியா கால பழக்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறானோ, என்ன ஜாஹிலியா கால பழக்கம்? தனித்தனியாக செயல்படுறது. அன்றைய அரபு காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் ஒரு சமூகமாக அவங்க வாழலை, ஒரு தலைமையின் கீழே வாழலை, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். நீண்ட நெடுங்காலமாக அரபு சமுதாயத்தில் தலைமை இல்லை, கூட்டமைப்பு இல்லை, ஒரு அரசு முறை இல்லை, அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யார் வேணுமானாலும் தலைவனாக இருப்பான். அதனால அது ஜாஹிலியா காலம். அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். மீண்டும் இந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் ஜாஹிலியாவின் பக்கம் அழைப்பு கொடுத்தால் அவன் ஃபஹுவ மின் ஜுசி ஜஹன்னம், அவன் நரகத்தினுடைய ஓரத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ இஸ்லாமிய இயக்கத்தை விட்டு ஒருவன் வெளியே நிற்கிறான் என்று சொன்னால் அவன் நரகத்தினுடைய ஓரத்தில் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்தில் நரகத்தில் தவறி விழுவான். இதை குறித்து விளக்கமாக இன்னும் நிறைய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யாரும் கூட்டமைப்போடு இருங்க, கூட்டமைப்போடு இல்லைன்னு சொன்னாக்கா ஷைத்தான் கவ்விட்டு போயிடுவான். மனித மந்தையினுடைய ஓனாய் ஷைத்தான். ஆட்டு மந்தைக்கு எப்படி ஓனாய் பகையாக இருக்குதோ, எப்படி ஓரம் செல்லுகிற ஆட்டை, ஒதுங்கி செல்கிற ஆட்டை, தனியாக செல்லுகிற ஆட்டை ஓனாய் கவ்விட்டு போகுதோ, அதே மாதிரி மனுஷங்களை இயக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் ஷைத்தான் கவ்விட்டு போயிடுவான். கூட்டமைப்போடு சேர்ந்திருக்கும் பொழுது தான் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு. ஒரு இண்டிவிஜுவலுடைய முஸ்லீம் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு. கூட்டமைப்பட்டு விலகிருந்தால் அவனுடைய இஸ்லாத்துக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் அவன் ஷைத்தானுக்கு பலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் கூட்டமைப்பை விட்டு விலகி நிற்கிறானோ அவன் ஜாஹிலியத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறவன், ஜாஹிலியத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தா நரகத்தினுடைய ஓரத்தில் இருக்கிறான். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வைன் சாம வசல்லா, அவன் தொழுது நோன்பு வச்சாலுமா நரகத்தின் ஓரத்தில் இருக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைன் சாம வசல்லா வசாம அன்னஹு முஸ்லிம்,
அவன் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, அவன் தன்னைத்தானே முஸ்லீம் என்று கருதி கொண்டாலும் சரி, அவன் நரகத்தின் ஓரத்தில் தான். அதனால தான் என்ன சொல்லப்படுது, ஒருவன் முழுமையான முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னால் 4 அம்சங்களில் அவன் முழுமையாக இருக்கணும், கடைபிடிக்கணும். 1 கொள்கைகள் அகீதாத், 2 இபாதாத் வழிபாடுகள், 3 முஆமலாத் டீலிங்ஸ், 4 இஜ்திமாயியத் கூட்டமைப்பு. அப்போது யாரெல்லாம் இஸ்லாமிய கொள்கைகளை தெளிவாக இருக்கிறானோ 25% ஆஃப் முஸ்லீம், இபாதத்துக்களை முழுசாக நிறைவேற்றினானோ 50% ஆஃப் முஸ்லீம், முஆமலாத் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொடர்பில் இஸ்லாம் சொல்கிறதை எவன் கடைபிடிக்கிறானோ 75% ஆஃப் முஸ்லீம். யார் இஸ்லாமிய கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறானோ அவன் தான் 100% முஸ்லீம். இது ஹதீஸினுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்தின் நிலைப்பாடு. இப்படி இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றணும், உண்மையாக பின்பற்றணும், தூய்மையாகவும் பின்பற்றணும். இது ஒரு செய்தி. 2வது முக்கியமான விஷயம், இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வகால இன்னனி முஸ்லிம் மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லீம்களில் ஒருத்தன் சொல்லணும்னு சொன்னால் அடுத்த கட்டமாக சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறது இல்லை, முழுசாக பின்பற்றணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத சந்தர்ப்பத்தில், அசாத்தியமான சந்தர்ப்பத்தில் கூட நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் இறங்கிய பின்னணியை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் இறங்கிய காலகட்டத்தில் மக்காவினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், தன்னை ஒரு முஸ்லீம்னு ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நானும் ஒரு முஸ்லீமாக்குன்னு சொல்லிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. முஸ்லீம்னு வெளிப்படையாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. அவர்கள் ரகசியமாகத்தான் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக்கிட்டாங்க, ரகசியமாகத்தான் ஒன்று கூடிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40வது நபராக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி 39 நபர்களும் இஸ்லாத்தை தழுவிய பொழுது நான் ஒரு முஸ்லீம்னு வெளிப்படையாக சொல்ல முடியல. அருக்கம் என்பவருடைய வீட்டில் ரகசியமாக கூடி கலைகிற மாதிரி தான் இருந்துச்சு, முஸ்லீம்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வசனம் இறங்குது. அதாவது இஸ்லாத்தின் நான் ஒரு முஸ்லீமாக்குன்னு சொன்னாலே அடி விழுகும். நாமெல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் மக்கா வாழ்க்கையில் முஸ்லீம்கள் எவ்வளவு குழப்பை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார், சுமையா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தவர்கள், தியாகம் செஞ்சவர்கள். எதனால்? முஸ்லீமாக்கும் நானும் சொன்னனால, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுனால. அப்போ அந்த மாதிரியாக இஸ்லாமாக்கும் நானும் சொன்னாலே அடி விழுகும். அதுக்கு மேலே நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பிரச்சாரமும் செய்கிறேன், இஸ்லாத்தின் பக்கம் நீயும் வா என்று அழைப்பு கொடுத்துட்டாலோ அவருக்குண்டான அனுபவம் எப்படி தெரியுமா? இந்த சிங்கக்கூண்டுக்குள்ளே தூக்கி வீசின மாதிரி. பசியோடு இருக்கக்கூடிய சிங்கத்துடைய கூண்டுக்குள்ளே ஒரு ஆளை தூக்கி வீசினா அந்த ஆளுடைய கதி என்ன? அந்த மாதிரியான அனுபவம் தான் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிட்டு நீயும் இஸ்லாத்துக்கு வா என்று சொன்னான். அப்போ இஸ்லாத்தை பின்பற்றுவது அசாதாரணமான சூழ்நிலையாக, அசாத்தியமான சூழ்நிலையாக இருக்கிற சமயத்திலையும் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். அவன் தான் அழகிய வார்த்தை சொல்லுவன். இப்போ நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு எளிமையான உதாரணத்தை பார்க்கலாம். சில சந்தர்ப்பங்களில் நம்மை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துறதுக்கு வெட்கப்படுறோமா, அல்லது தயங்குறோமா, அல்லது ஏதாவது காரணத்தினால முஸ்லீம் சொல்லிக்கிறதுக்கு சொல்லாமல் மறைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக நடக்கும். ஆனுவல் டே ப்ரோக்ராம், கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு நடைமுறை இருக்கும். நாகரீகங்கிற பேரில், ட்ரெண்டுங்கிற பேரில் ஏதாவது அந்த இடத்துல நம்மளை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்வதற்கே ஒருத்தன் தயங்குவான். சில நேரங்களில் கடைக்கு முஸ்லீம் பெயர் வச்சாலே கடைக்கு வியாபாரம் கிடைக்காதுன்னு சொல்லி போட்டு நான் முஸ்லீம் பெயர் வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துறதுக்கு தயங்கக்கூடியவர்கள். முஸ்லீம் பெயர் போட்டு நேம் போர்டு வச்சா பிஸ்னஸ் கிடைக்காது, அதனால் முஸ்லீம் பெயர் போடுறதை தவிர்க்க, போட்டாகணுமா போடக்கூடாதா அதெல்லாம் விவாதம். என்ன காரணத்துக்காக வேண்டி தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துறதுக்கு பின்வாங்கிறார்? அசாதாரணமான சூழ்நிலையும் நிலைமை சாதகமாக இல்லாத நேரத்திலையும் நான் ஒரு முஸ்லீமாக்கும் என்று துணிச்சலோடு சொல்லக்கூடியவன் யாரோ அவன்தான் அழகிய வார்த்தை சொல்பவன். இது 2வது பாயிண்ட். 3வதாக இஸ்லாத்தை தானும் முழுமையாக பின்பற்றிவிட்டு அதை அடுத்தவங்களுக்கும் கொண்டு சேர்த்து விட்டு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறது. இங்கே 3 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக
இஸ்லாத்தை உண்மையாக முழுமையாக தூய்மையாக பின்பற்றுறது. ரெண்டாவதாக சாதகமாக இல்லாத சூழ்நிலையிலையும் இஸ்லாத்தை பிடிவாதமாக பின்பற்றுறது, இஸ்லாத்தினுடைய ஐக்கானாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமினுடைய என்று சொன்னானாக்கா நான் ஒரு முஸ்லீமாக்குன்னு சொல்லணும். சாதாரணமான இடத்துல மட்டும் இல்லை, அசாதாரணமான இடத்திலும் கூட. இது ரெண்டு. மூணாவதாக இஸ்லாத்தை இவர் பின்பற்றுவதோடு நீ இஸ்லாத்திற்கு வா, அழைப்பு கொடுக்கணும். அதன் அடிப்படையில் நான் ஒரு முஸ்லீம் சொன்னேன். இந்த வசனம் சொல்வது தான், வமன் அஹ்சனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து, வ அமில சாலிஹன், நற்செயல்களையும் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், பிறகு நானும் முஸ்லிம்கள் ஒருவன் என்று என்ன சொல்கிறானோ அவனை விட அழகிய வார்த்தை சொல்பவன் வேறு யாரும் இல்லை. அப்போ நான் ஒரு முஸ்லீமாக்குன்னு சொல்லணுன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸு வேணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த கட்ஸு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் முஸ்லீம்களுக்கான முன்மாதிரியாக குர்ஆனில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுறார். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் நபியினுடைய ரப்பு அதிபதி நீ முஸ்லீமாகி விடு அப்படின்னு சொன்ன உடனே கால அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதிக்கு நான் அடிபணிந்து விட்டேன், முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னார். முஸ்லீமாக இருந்துன்னு சொன்ன அர்த்தம் சரணடைந்து விடுன்னு அர்த்தம், சரண்டர் ஆகிடு. இஸ்லாம்னா சரண்டர் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அல்லாவுக்கு முற்றிலுமாக சரண்டர் ஆயிரு. நீ என்ன சொல்லுவியோ அதை நான் கேட்பேன். சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன், வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ சொன்னால் எந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் சரி, நிலைமை சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயத்தை நீ செய்ய சொன்னாலும் சரி செய்வேன். இதுக்கு பேர் தான் இஸ்லாம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இப்ராஹிம் நபிகிட்ட அல்லாஹ் வச்சான். அதன் அடிப்படையில் தான் சொன்னான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய அதிபதி முஸ்லீமாகி விடு, சரணடைந்து விடு என்று சொன்ன உடனே கால இப்ராஹிம் சொன்னார், அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதிக்கு நான் அடிபணிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். கீழ்ப்படிந்த முஸ்லீமாகி விட்டேன்னு சொன்னார். அதனால தான் முஸ்லீம்களுக்கு முன்மாதிரியாக இஸ்லாத்தினுடைய அடையாளமாக ஐக்கானாக குர்ஆனில் இப்ராஹிம் நபி எடுத்து சொல்லப்படுறார் அல்லாஹ்வின் மூலமாக. இது திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ராவில் 131வது வசனமாக இடம்பெறுகிறது. அப்போது இங்கே செய்தி, நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். துனியாவில் அல்லாட்ட நானும் ஒரு முஸ்லீமாக தான் வாழ்ந்தேன் என்று சொல்லணும்னு சொன்னால் அதை அல்லாஹும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவன் மெம்பர் ஆஃப் முஸ்லீம் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஏற்றுக்கணும்னு சொன்னால் மேலே சொன்ன மாதிரி சில செய்திகளை செய்யணும். ஒன்றாவது இஸ்லாத்தை முழுசாக பின்பற்றணும். முழுசாக பின்பற்றுறதுனாக்கா கொள்கைகள், இபாதாத்துகள், ஈடுபாடுகள், தொடர்புகள், இஜ்திமாயியத், இந்த 4 அம்சத்தில் தான் முழுசாகும் இஸ்லாம். அதுக்கப்புறம் அசாதாரணமான சூழ்நிலையிலையும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும். மூணாவதான விஷயம், அடுத்தவங்கள்ட்டையும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தணும். இந்த அத்துணை வேலைகளையும் இப்ராஹிம் நபி அருமையாக நிறைவேற்றினார், அழகாக நிறைவேற்றினார். பிடிச்சாலும் பிடிக்காது, உன் மகனை அறுத்து கொடு, அறுத்து துணிஞ்சிட்டாரு. ஊர் ஊராக சுற்றிட்டு போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லு, ஊர் ஊராக சுற்ற ஆரம்பித்தார். எகிப்து, ஜோர்டான், சிரியா என்று எல்லா உலகத்தினுடைய அத்தனை நாடுகளுக்கும் இப்ராஹிம் நபி இஸ்லாத்தை எடுத்துகிட்டு போனார். அப்போ நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செஞ்சிருவோம், வெளிப்படையான சில அடையாளங்களை வச்சுட்டு நம்மளையும் முஸ்லீம்னு சொல்லிக்குவோம். இந்த அடையாளங்களை யாராவது சொன்னால் கூட பின்னாடி போகிறதுக்கும் தயாராக இருப்போம். ஒரு சின்ன உதாரணம், தொப்பியும் பெரிய தாடியும் தலப்பாகவும் ஜிப்பாவும் வச்சுக்கிட்டு எந்த ஏமாற்றம் வந்தாலும் அவன் பின்னாடி போகிறதுக்கு ஆள் இருக்குது. அவ்வளவு ஏன், சில நேரங்களில் முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி சில அரசியல்வாதிகள் மேடையில் பேசுவாங்க, நான் தொப்பி போடாத முஸ்லீமு, நான் தாடி வைக்காத முஸ்லீம்னு சொல்லிட்டா அதையும் நம்பி பின்னாடி போகிறவங்க முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த வசனம் சொல்லுகிற செய்தி, வெளிப்படையான அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று இங்கே சொல்லலாம், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் முஸ்லீம் என்று ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் பிரத்யேகமான சில பணிகளை, கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும். சில ரோல் மாடல்களை வைத்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற பாடம். மீண்டும் இந்த வசனத்தை பார்க்கலாம். வமன் அஹ்சன கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்து, வ அமில சாலிஹன், நற்செயல்களையும் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன்,
நானும் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அஹ்ஸனு கவுல், அழகிய வார்த்தை சொல்பவன் யார் என்று கேட்கிறான். இனி அடுத்த வசனம் முறைமைகளை பற்றி சொல்லுது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையில் கொள்கைகளையும் இபாதத்துகளையும் முஆமலாத் என்று சொல்லக்கூடிய அமல்களையும் இஜ்திமாயத்தையும் கடைபிடித்து உண்மையான முழுமையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.